நம்ம பார்க்க போறது இறுதியா உறுதியா இருக்கக்கூடிய மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உணவு முறைகளும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நிச்சயமா இந்த இறைபலம் நிச்சயமாக உண்ட கடவுள் வழிபாடு இறைபலம். இவங்களுக்கு எப்பவுமே ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கும். இவங்க வாங்குற சொத்தை பத்திரத்தில் ஒன்று இருக்கும், அளந்து பார்த்தா அடி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இவங்களுக்கு எப்பவுமே சொத்து சம்மந்தப்பட்டது வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இது குணாதிசயம் இல்லை. ஆனால் சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா இருக்கு. கண்டிப்பா பார்க்கணும் சார். எந்த உணவுகளை மீனராசினியர்கள் தானம் கொடுப்பது சிறப்புன்றத பார்க்கணும். ஏன்னா லக்கி ஃபுட் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். கண்டிப்பா சுபகாரியங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு இவங்க செல்லும் போது இல்ல இவங்க லைஃப்ல ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அதை சாப்பிடலாம். அதே மாதிரி இவங்க தானமா கொடுக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க. லைவா நான் கொடுத்து கரும்புச்சாறு கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அது கரும்புச்சாறுனா ரேவதி நட்சத்திரம்னு அர்த்தம். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சார் எனக்கு இந்த லோன் பேங்க் லோன் சாங்ஷன் ஆனால் லக்கு சார், எனக்கு வேற வேலை இல்லைன்னு. அவர் எடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அது சொன்னேன். ஏன்னா கடல் பாருங்க, அவர் எடுத்தது கடல், கடல்னா நீர்நிலை. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நான் சொன்னேன் நிச்சயமா கிடைக்கும். ஒண்ணுமே இல்லை, கரும்புச்சாறு சாப்பிட சொன்னேன். சார் வணக்கம் மேடம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமான குணாதிசயங்கள் சொல்றீங்க. அதே மாதிரி சித்தர்கள் சொன்ன உணவு முறைகள் லக்கா அமையக்கூடிய ஃபுட் எது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இறுதியா உறுதியா இருக்கக்கூடிய மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உணவு முறைகளும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கற்க எப்பவுமே படிக்க தயங்காத ராசிங்க. புது புது விஷயத்த கத்துக்கொண்டே இருக்கும். இப்ப தேடல் உள்ள ராசிம்போ. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விஷயத்த இது என்ன அது என்ன தேடல் இருந்துட்டு இருக்கும். ஒரு சில விஷயம் ஒரு ஊர்ல இருக்கிற அந்த டீட்டெயில் தெரியும்னா மீனராசிக்காரங்களுக்கு போனை போட்டு இந்த இடத்துல என்னங்க இருக்குன்னா இந்த இடத்துல இந்த தெருவில் இந்த பொருள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டீட்டெயில் துல்லியமாக. ஒரு சில எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட கேட்டா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கேட்டா அவங்க டு த கோர் சொல்லுவாங்க. வெப்சைட் வரைக்கும் சொல்லுவாங்க. இந்த டாட் 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 அப்படின்னு சொல்ற வரைக்கும் சொல்லுவாங்க. ஒரு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஐடியாவில் கேட்டோம்னா இந்த பேங்க்ல இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த அப்ப இது உங்களுக்கு டீட்டெயில் அவ்வளோ இருக்கும். ராசிக்கு ஸ்பெஷல் என்னன்னா ஸ்பெஷல் விஷயம், மற்றவங்களோட கருத்தை ஏத்துக்க தயங்க மாட்டாங்க. நல்ல விஷயமே எதுவுமே எடுத்துக்குவாங்க. இந்த ராசி பார்த்தீங்கன்னா தேவகுரு, ஆனா உச்சம் பெறுது அசுரகுரு. அப்ப நல்ல விஷயம் எது இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ராசி பார்த்தீங்கன்னா நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்கள் ரொம்ப செட் ஆகும். இவங்க நான் எப்பவுமே இந்த ராசிக்கு சொல்லுவேன், நீங்க வீடு அமைச்சுக்கிறீங்க இடம் அமைச்சுக்கிறீங்கன்னா பக்கத்துல கோயில் இருக்கணும், இந்த ஸ்கூல் இருக்கணும், இல்லை நீர்நிலை இருக்கணும். இந்த 3 இருக்கிற இடத்துல அமைச்சுக்கிட்டா இந்த ராசிக்கு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அமைச்சுக்கிட்டா தான் ரொம்ப இதாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு எப்பவுமே இந்த கூட கமெண்ட் பண்ணிட்டோம், வீட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்டதோ ஒரு மெக்கானிக் சம்மந்தப்பட்டதோ ஒரு டிரைவர் சம்மந்தப்பட்ட இயற்கையாகவே அமைஞ்சிட்றாங்க. இந்த ராசியோட அம்சம் உண்டு. இவங்க ராசிக்கு இறை பலம் உண்டுங்க எப்பவுமே. ஏன்னா 5ஆம் அதிபதி தான் சந்திரன், இவங்க ராசியில் தான் வராரு. இறைபலம் நிச்சயமாக உண்ட கடவுள் வழிபாடு இறைபலம். இவங்களுக்கு எப்பவுமே ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கும். இவங்க வாங்குற சொத்தை பத்திரத்தில் ஒன்று இருக்கும், அளந்து பார்த்தா அடி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இவங்களுக்கு எப்பவுமே சொத்து சம்மந்தப்பட்டது வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இது குணாதிசயம் இல்லை. ஆனால் சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா பத்திரத்தில் அந்த பட்டா வாங்குறது, அந்த டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே பர்ஃபெக்டாக வைக்கணும். இவங்க வாங்குற வண்டி வாகனமோ சொத்துலேயோ ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தால் பிற்காலத்தில் தொந்தரவு வந்துருங்க. ஓகே ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இதெல்லாம் கொஞ்சம் அவங்க உஷாரா இருந்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல. உணவு இப்ப எந்த உணவு மீனராசி நேயர்களுக்கு ஒரு லக்கி ஃபுட்டா இருக்கும்? நல்ல காரியத்துக்கு போகும்போது சுப நிகழ்ச்சி அவங்களுக்கே நடக்கும்போது எந்த உணவு சாப்பிடலாம்? நிச்சயமா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா திரவம் சம்பந்தப்பட்ட பொருள்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல லைட்டா புளிப்பு சம்பந்தப்பட்டது. அப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு இஞ்சி மங்காய் ஊறுகாய் அந்த புளிப்பு அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இந்த ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த ராசிக்கு நான் எப்பவுமே லெமன் ப்ராடக்ட் எப்பவுமே கொடுப்பேன். லெமன் சம்மந்தப்பட்டது, தேன் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட், அப்புறம் ஃப்ளவர்லேருந்து எடுக்கிற எசன்ஸ் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு முக்கியமான ஒரு இன்டர்வியூ போகிறது, இல்லை ஒரு மீட்டிங்கு போகிறது, ஏன்னா இவங்களுக்கு மைண்ட் செட்டே பாசிட்டிவாக மாற்றி கொடுத்துரும். அப்போ இவங்களுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா, அது இவங்களுக்கு இந்த கோயில் பிரசாதங்கள் எப்பவுமே லக்குங்க. இவங்களுக்கு கோயிலில் வர தீர்த்தம், காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், ராமேஸ்வரம் இயற்கையாக வீட்டிலே இருக்கும். அப்போ நம்ம முக்கியமான இடத்துல போகும்போது தீர்த்தங்கள் பண்ணலாம், இல்லை
வெளியே போகும்போது குளிச்சுட்டு கூட போகலாம். அப்போ அந்த உணவுப் பொருளை தாண்டி இந்த தீர்த்தம் சம்பந்தப்பட்டது இவங்களுக்கு நிச்சயமா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்பவுமே இந்த ராசிக்கு இந்த சந்தனம் கோயிலில் இந்த இவங்க மேலே சாத்தி சாமி மேலே சாத்தி வாங்குவாங்க இல்லையா, அந்த சந்தனத்தை எப்பவுமே எடுத்துக்க சொல்வேன். குறிப்பிட்ட சின்ன ஒரு பிஞ்சை மட்டும் இவங்க குடிக்கிற தண்ணியில் போட்டு குடிக்க வைப்பேன். அது பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க பல பேர். அப்போ இந்த ராசி ஒரு சில ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அது என்னன்னா, இந்த ராசிக்கு ஓவர் ஸ்பைசி ஃபுட்டு வேண்டாம, ரொம்ப சூடான உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் இந்த ராசி அவாய்ட் பண்ணணும். இது அந்த பதப்படுத்தப்பட்ட உணவு, இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட உணவு இதெல்லாம் இந்த ராசிக்கு கொஞ்சம் செட் ஆகாது. அப்போ இந்த ராசிக்கு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். இதே இது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபுட், நேச்சுரல் இயற்கை சம்மந்தப்பட்ட அனைத்துமே பெஸ்ட்டுங்க. இதை தாண்டி ஒரு சில தானம் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம சித்தர்கள் அவ்வளவு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, கண்டிப்பா பார்க்கணும் சார். எந்த உணவுகளை வந்து மீனராசினியர்கள் தானம் கொடுப்பது சிறப்புன்றதை பார்க்கணும். ஏன்னா லக்கி ஃபுட் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். கண்டிப்பா சுபகாரியங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு இவங்க செல்லும் போது, இல்லை இவங்க லைஃப்ல ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அதை சாப்பிடலாம். அதே மாதிரி இவங்க தானமா கொடுக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க சார். நிச்சயமா இவங்க தானம் சம்பந்தப்பட்டதுன்னா ஒரு சில புட்டு சம்பந்தப்பட்ட புட்டில் செய்தப்பட்ட உணவுகள் தானமாக கொடுப்பது நல்லா இருக்கும். ஒரு சில பார்த்தீங்கன்னா இந்த அவியல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் ஏன் தானம்னா, இந்த கோயிலில் ஒரு அன்னதானம் போடுறோம்னா அந்த இதில் முக்கியமாக இந்த பொருளை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதே இது பார்த்து லக்கா வரதுக்குன்னு ஒரு சில பொருள் இருக்குது. இப்போ முக்கியமான நேரத்தில் நம்ம போகிறோம், நம்ம ரொம்ப லக்கா இருக்கணும் அப்படின்னா இந்த இதே உளுந்தல் செய்யப்பட்ட பொருள், உளுந்தால செய்யப்பட்ட ஏதோ ஒரு உணவுப் பொருளை இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ இந்த இன்னொரு இது வறுவல் அவியல் சொல்லுவாங்க, அந்த அவியல் சம்மந்தப்பட்டதும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது ஒரு சில இடத்துல தானமாக கொடுத்துட்டு இதை பண்ணும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த தானத்துல அபிஷேகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சந்தன அபிஷேகம் பண்ண வைப்பேன். சந்தன அபிஷேகங்கள், மஞ்சள் அபிஷேகங்கள், இது நிறைய ஒரு சிலருக்கு தேன், அந்த தேன்கிற இது அபிஷேகம். ஏன்னா இந்த கோயில் தானமும் சரி அபிஷேகமும் சரி பண்ணும் பொழுது நம்ம நினைச்ச விஷயம் சக்ஸஸ் ஆகும். ஒரு முக்கியமான நேரத்தில் நம்ம எடுத்து போகிறோம், அந்த நேரத்தில் சக்ஸஸ் ஆகணும். என் லைவாக நான் கொடுத்து கரும்புச்சாறு கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அது கரும்புச்சாறுனா ரேவதி நட்சத்திரம்னு அர்த்தம். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சார் எனக்கு இந்த லோன் பேங்க் லோன் சாங்ஷன் ஆனால் லக்கு சார், எனக்கு வேற வேலை இல்லைன்னு. அவர் எடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அது சொன்னேன். ஏன்னா கடல் பாருங்க, அவர் எடுத்தது கடல், கடல்னா நீர்நிலை, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நான் சொன்னேன் நிச்சயமா கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, கரும்புச்சாறு சாப்பிட சொன்னேன். அப்போ அவர் அந்த கரும்புச்சாறு போகும்போது இது அது ராசிக்குண்டான தத்துவ அமைப்பில் பார்க்கும்போது இன்னும் சொல்லுவார், கரும்புச்சாறு குடிச்சா நடக்குமா, எனக்கு நம்பிக்கையே இல்லை சார். நான் சொன்னேன், உங்கள் சிபில் ஸ்கோர் இருக்கோ இல்லையோ, சிபில் ஸ்கோரோட இதை எடுத்துக்கங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் மிராக்கிள் பண்ணலாம். எல்லாம் இறைவன் கொடுக்கறது, சித்தர்கள் பண்ண விஷயம் தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். நிறைய சித்தர்கள் சொன்ன முறைகளை வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தொகுப்பு வந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு என்ன, குணாதிசயம் என்ன அப்படின்னு மீனராசிக்கு ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம். எண்டு கொடுத்துட்டேன்ல. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பயனுள்ள பதிவா இருந்தா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. விஜயகுமார் சாரை நீங்க நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க நேர்ல சந்திக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. சார் வந்து அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா ஒரு புக்கு கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஜோசியம் கத்துக்கணும், ஜாதகத்தை பத்தி என்னுடைய ஜாதகத்தை நானே கணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த புக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அமேசான்ல கூட இருக்கு. இல்லை அந்த புக்கு டைரெக்டாக உங்களுக்கே கொரியர் வரணும்னு நினச்சாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கொரியரில் வாங்கி நீங்களே லேர்ன் பண்ணலாம். எப்படி ஜாதகம்னா என்ன, ஜோசியம்னா என்ன அப்படின்றத நீங்களும் கற்றுக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.